என்ன பெரிய பொண்ணு சீக்கிரமா எழுந்துட்டுக்கிறேன். அது ஒன்றும் இல்லைக்கா, தூக்கமே வரலையா, பொண்ணு பார்த்துருந்தேன் நைட்லாம். அதுதான் காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டேன். உனக்கே தூக்கம் வரலையா? ஆமாம், நேற்று மதியெல்லாம் தூங்கிட்டேன்னா அதுதான் நைட்டு தூக்கம் வரல. அடி பாவி, மதியானத்துல தூங்கினா எங்கடி நைட்ல தூக்கம் வரும்? நீங்களும் தானே மதியானத்தில் தூங்குறீங்க, நைட்லேயும் தூங்குறீங்க. எப்படி தான் உங்களால் மட்டும் தூங்கும் போது தெரியலையே. நீ பாத்தியா நான் மதியத்துல தூங்குறேன்னு? நீங்கள் ஒரு குறைச்ச சத்தம் தான் அது 2 தெருவுக்கு கேட்குதே. ஏதோ ஒன்று சொல்லிடுறே. போய் பால் காய்ச்சி கொஞ்சம் காப்பி போட்டு எடுத்துனாடி, தலையா வலிக்குதே. பால் எங்கே இருக்குது கிச்சனில்? பால் எல்லாம் ஒன்றும் இல்லை. பால் இல்லையா? ஃப்ரிட்ஜில் பாத்தியா? அங்கெல்லாம் பார்த்துட்டேன், இல்லை. அப்போ லட்சுமி அக்கா கிட்ட கேட்க வேண்டியதானே? பாலும் இல்லை, லட்சுமி அக்காவும் வீட்டில் இல்லை. அப்போ ஒருவேளை பால் வாங்க தான் போயிருப்பாங்க. வருவாங்க விடு, வந்தோடனே காப்பாட்டு குச்சிக்கலாம். கீதா எங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டாளா? அவள் காலைல 6 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டா. அப்படியா? ஆமா, எப்பவுமே 6 மணிக்கெலாம் கிளம்பி போயிடுவாள். அதே மாதிரி கிளம்பி போயிட்டா. நேற்று என்கிட்ட ஏதோ லீவ் போட போறேன்னு சொல்லியிருந்தா, பார்த்தா காலையில் கிளம்பி போயிட்டு இருக்காளே. அவள் அப்படிதான் சொல்வா, சும்மா நம்மளை ஏமாத்துறதுக்கு. ஒரு நாளாவது லீவ் போட்டிருக்காள, வீட்டில் எந்த வேலை விடுன்னு சொல்லிட்டு கிளம்பி வேலைக்கு போயிடுவா. அதுவும் சரிதான். என்ன மீனா அமைதியாவே இருக்க? மீனாக்கு இன்னும் தூக்க கலக்கம் தெரியல போல. மோனி எங்க ஏந்துட்டாளா? இன்னும் இல்லை சித்தி, தூங்கின்னு தான் இருக்கா. சரி சரி, தூங்கட்டும். அவள் எப்பவுமே காப்பி போட்டு குத்ததுக்கு அப்புறம் தான் ஏந்துப்பாளே. மேடம் பெட் காஃபியோட தான் ஏந்துப்பாங்க ஏந்துக்கும் போது. அதெல்லாம் உங்க அம்மா பண்ணி வச்சிருக்க வேலை. காலையில பொம்பளை பசங்க சீக்கிரமா ஏந்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி வளர்க்கணும். காப்பி குத்தி ஏப்பி அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. ஐயா, லட்சுமி அக்கா எதுக்கு திட்டுற? இவ ஏந்துக்கலையா காப்பி குடிக்காம காலையில? அவ மட்டும்தான் அப்படி. சரி, எதுவும் சொல்ல நான். ஆமா, அத்தை எங்க காலையில இருந்து ஆளே காணோம். எங்கன்னா கடைக்கு எங்கன்னா போயிருப்பாங்க. வேற எங்க போறாங்க? இல்லை ரூம்ல தான் இருப்பாங்க. ரூம்ல பாத்தியா? அப்படிக்காக தானே இறங்கி வந்தேன். இல்லையா அவங்க ரூம்ல கூட? அப்போ எங்கன்னா கடைக்கு எங்கன்னா போயிருப்பாங்க. வாக்கிங் போறேன், அங்கே போறேன், இங்கே போறேன்னு. பாட்டி பாத்தியா, வயசான காலத்துலயே வாக்கிங்லாம் போறாங்க. ஆமா, அப்பெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் நம்ம உயிர் எடுக்க முடியும். சரி, உயிர் எடுக்க முடியும் சொல்லிட்டுனா நம்மள வேலை வாங்க முடியும். அதுவும் கரெக்டு தான். 60 வயசுல டிஃபா இருப்பேன். ஆமா. சரி, இப்போ எதுக்கு நம்ம சும்மா உட்காந்துக்கோம்? வா, போய் காலையில் டிஃபனுக்காவது ரெடி பண்ணுவோம். ஏற்கனவே இட்லி ஊற்றி வச்சுட்டு தாண்டி வந்து உட்காந்துக்கேன். இட்லி செஞ்சுட்டியா? நான் இன்னைக்கு பூரி செய்யலாம்னு நினச்சிருந்தேனே. உனக்கு வேணா நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும். நான் எப்பவும் போல மாவு இருந்தது, இட்லி ஊற்றி வச்சுட்டேன். சட்னி சாம்பார் என்ன செஞ்சுட்டுனா டிஃபன் வேலை முடிஞ்சுது. சரி விடு, இட்லி ஊற்றி வச்சுட்டேன். நாளைக்கு செஞ்சுக்கலாம் பூரிலாம். என்ன திடீர்னு பூரி தான் கேட்குறேன்? எப்பவுமே இட்லி தானே கேட்பேன். சாப்பிடணும் போல இருந்துதான் அதனால கேட்டேன். நம்ம என்ன நினச்சதில் வெளில போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியுமா? ஹோட்டலுக்கு போயிட்டு வீட்டில் தான் செஞ்சு சாப்பிட முடியும். உனக்கு வேணா செஞ்சு தரட்டா? உனக்கு மட்டும்? ஐயோ, வேணாம். அதை வச்சு அப்புறம் எதனா ஒரு சண்டை வரும். தேவையா அதெல்லாம்? நாளைக்கு சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து செஞ்சுக்கலாம். சரி, நாளைக்கு செஞ்சுக்கலாம். சாம்பாருக்கு பருப்பு போட்டு வந்திருக்கே கேஸில்? போட்டு தாண்டி அம்மா வந்திருக்கேன். இன்னும் 2 விசில் வர வேண்டியது இருக்கு. வந்ததுன்னா சாம்பார் தாளிச்சு விட்டு சட்னி அரைச்சிட வேண்டியதான். சரி. இவ்வளோ நேரம் ஆகி அம்மாவை காணுமே. ஆமாம், பால் வாங்கிட்டு எப்பவுமே 6 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. இன்னைக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. தெரியல, உங்கள் அம்மா எங்கே போனாங்கன்னு. கடைக்கு எங்கன்னா போயிருப்பாங்க, எதனா பொருள் வாங்கிறதுக்கு. ஆமாம்மா, இருக்கும். வரட்டும் விடு, பொறுமையா. இப்போ என்ன வேலை இருப்பீங்க? நம்ம தான் செஞ்சுட்டு வந்தா என்ன வேலையா? ஒரு நாளைக்கு பொங்கல் செஞ்சு கொடுங்க சித்தி. பொங்கலா? சக்கரை பொங்கலா வெண்பொங்கலா? இந்த இதில் போய் யாருன்னா சக்கரை பொங்கல்லாம் கேட்பாங்களா? சக்கரை பொங்கல்னா எதுனா ஃபங்க்ஷன் டைமில் தான் செய்வோம். ஃபெஸ்டிவல் டைமில், ஃபங்க்ஷன் டைமில். இப்போ வெண்பொங்கல் தான் அவள் கேட்டுனுக்கா. வெண்பொங்கல் தானே கேட்ட மீனா? ஆமாம் சித்தி, வெண்பொங்கல் தான். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. அந்த கோயிலெலாம் கொடுப்பாங்களோ ஒரு வெண்பொங்கல், அதே மாதிரி வேணும். அதுக்கு நீ கோயிலில் தான் போய் வாங்கணும். போய் யார்கிட்ட போய் கோயிலில் வேணுன்ற மாதிரி கேட்ட பற்றியா? அக்காக்கு அந்த மாதிரிலாம் செய்ய தெரியாது. ஏண்டி யாரி சொன்னா எனக்கு செய்ய தெரியாதுன்னு? நீ பாத்தியா? ஆமாம், இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க எனக்கு தான். ஐயோ, அந்த பொங்கலை என் வாழ்நாள் நான் மறக்கவே மாட்டேன். அவ்வளோ நல்லாவே செஞ்சு கொடுத்த உனக்கு? ஆமாம், நல்லா தான் செஞ்சு கொடுத்தீங்க. வெள்ளை சாப்பாட்டில் ஜீரகத்தை தாளிச்சு கொடுத்தீங்களே பொங்கல்னு. எனக்கு தெரியாதான், நான் எல்லாம் மறந்துட்டேன்னு நினச்சி நிற்கிங்களா? ஏண்டி அதெல்லாம் எனக்கு சமைக்க தெரியாதுமோ செஞ்சதுடி. இப்பெல்லாம் நல்லா தாண்டி சமைப்பேன். ஆமாம், அப்படி சமைச்சு தள்ளிட்டாலும் உங்களுக்கு செய்ய தெரிஞ்ச ஒரே டிஷ் அந்த இட்லியே சட்னி சாம்பார் மட்டும்தான். அதை வச்சுன்னு ஓப்பியாச்சுன்னு சுற்றின்னு வரீங்க. வேற என்ன செய்ய தெரியும் சொல்லுங்கள் உங்களுக்கு? ஆமாம், எனக்கு எதுவும் செய்ய தெரியாது. உனக்கு அப்படியே எல்லாம் செஞ்சு தெரியும். சரி விடுங்க, சண்டை போட்டுக்காதீங்க. ஒரு பொங்கல் கேட்டது குத்தமா? அதுக்கு எதுக்கு இவ்வளோ சண்டை தெரியலையே? எனக்கு பொங்கலே வேணாம், நீங்கள் அமைதியாக இருங்க, அதுவே போதும். தெரியாதனமாக கேட்டேன்பா. என்னடி எல்லாம் இங்கே தான் உட்காந்துக்கிங்களா? ஆமாம், இங்கே தான் இருக்கோம். நீ எங்கே போயிட்டு வர இவ்வளோ காலையில்? பால் வாங்க போனடி. இவ்வளோ நேரமாக உனக்கு பால் வாங்கின்னு வரத்துக்கு? பால் வாங்கினேன். அப்படியே அத்தை ஒரு மீன் கடை இங்கே புதுசாக திறந்துருக்காங்களா நம்ம தெருமனையாண்ட. அந்த கடையிலேருந்து மீன்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதனால லேட் ஆகி போச்சு. அந்த பொம்பளை வேறு க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன்னா, மீன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு. அது க்ளீன் பண்ணுறேன்னு உட்காந்து க்ளீன் பண்ணியிருந்தது. லேட் ஆகி போச்சு. நல்லா கதை சொல்லுன்னா
காலிலேருந்து நாங்கள் யாருமே காப்பி குடிக்காமல் இங்கே உக்காந்துருக்கோம். காப்பி குடிக்கலாம் என்ன, டிஃபன் செஞ்சு சாப்பிட வேண்டியதானே? டிஃபன்லாம் இட்லிலாம் ஊற்றி வச்சிருக்கேன், அடுப்பில் வெந்து நிற்கு. அப்புறம் நான் ரெடி ஆகினோன்னு எடுத்து கொடுக்க வேண்டியதானே எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு. காப்பி குடிச்சிட்டு தான் சாப்பிடுவீங்களோ டிஃபனு? ஏன் டிஃபன் சாப்பிட்டு காப்பி குடிச்சா இறங்காத காப்பி உள்ள? பால் வாங்க போயிட்டு லேட்டாக வந்துட்டு வாயை பற்றியா? எப்போ ஊற்றி வச்சுங்க இட்லியா? இவ்வளோ நேரமாக வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க வேண்டியதானே போய். ஐயோ, இது நம்ம அத்தை கேள்விக்கு மேலே இருக்கும் போலியே, எப்படி வாயை எடுத்து பாரு. இப்போதான் ஊற்றி வச்சு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது, இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷம் தான் ஆகுதா? ஆமாம், மீன் கடைக்கு போயிட்டு வந்தேன், நீங்களே கையில் எங்கள் மீனே காணோம். ஏண்டி வீட்டு உள்ளாடி எத்தனை சொல்கிறேன் மீன் அப்படியே வெளியிலே வச்சுட்டு வந்துட்டேன். எது நாய் எடுத்துன்னு போகிறதுக்கா? அப்போ நாய்க்கு இன்னைக்கு ஒரே வேட்டை தான் சொல்லுங்க. ஏண்டி க்ளீன் பண்ணுறதுக்கோசம் வெளியில் வச்சுட்டு வந்திருக்கேன்டி, மூடி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். நாய் பொண்ணெலாம் எடுக்காது, போயிட்டு யாரும் ஒருத்தர் க்ளீன் பண்ணுங்க, ஓடுங்க. யாருன்னா ஒருத்தர் போய் க்ளீன் பண்ணணுமா? எங்களுக்குலாம் க்ளீன் பண்ண தெரியாது, உனக்கு தெரியாதா? அதை வெட்டி தானம்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அப்புறம் என்னம்மா? வெட்டி வாங்கி வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லாம் இருக்கும்டி. அவங்க வந்து லேசாக தான் க்ளீன் பண்ணியிருப்பாங்க, நம்ம தான் நல்லா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும். அது என்ன உப்பு மிளகாத்தூள்ன்ற பாரு, உப்பு அது பேர் என்னது, மஞ்சத்தூளை போட்டு நல்லா உரசி க்ளீன் பண்ணோம்ல, அந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்க போயிட்டேன். அதெல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியாதுமா. ஆமாம், எங்களுக்குலாம் அதெல்லாம் பண்ண தெரியாது, நாங்கள் சரியாக பண்ணலன்னா அப்புறம் அத்தைக்கிட்ட திட்டு வாங்கத்த. நீங்களே போய் க்ளீன் பண்ணுங்க அதெல்லாம், நான் வேணா வெங்காயத்தக்கெல்லாம் அத்தை தரேன். நீங்கள் எப்போ தான் இதெல்லாம் கற்றுப்பீங்க? அப்போ காலத்துக்கு நானே செஞ்சு உட்காந்துருந்தா? அதெல்லாம் கற்றுக்கிற போது கற்றுப்போம், இப்போ போய் நீங்களே செய்யுங்க. நைஸாக நம்மள கேள்விக்கிட்ட மாட்டி விட்டு திட்டு வாங்க வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க போல காலங்காத்தால. ஏண்டி நான் சொல்லித்தர செய்யுங்களாண்டி? இந்த வம்பே வேணாம், நீயே செஞ்சிரு. இப்போ யாரும் நாங்கள் வேலை செய்கிற மூட்லேயே இல்லை. செஞ்சதுக்கப்புறம் சாப்பிட மட்டும் மூடு வரும் இல்லை? ஏக்கா நீ போனா டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு வந்துடுவேக்கா, நாங்களாம் போனால் லேட் ஆகும். நீங்களே போய் செஞ்சு தரங்க, கொடுங்க, நான் வேணா காப்பி போட்டு தரேன் உங்களுக்கு. என்ன சொல்கிறாளுங்க பாருங்க. ஆமாம், நான் வெங்காயம் தக்காளி அறுக்கிறேன், அக்கா காப்பி போடும், அதை நீங்கள் டிஃபன் சாப்பிட்டு போய் அந்த வேலையெல்லாம் செய்யுங்க. சரி, நானே செய்கிறேன். இப்படியே எத்தனை நாள் ஏமாத்தின்னு சுற்றுறீங்களோ சுற்றுங்க. ஏண்டி மீனா, கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளை மட்டும் எடுத்துன்னு வந்து கொடு, நான் கேட்கும் போது. சரிம்மா, எத்தனை வரம்மா? நீ என்னைக்கு தான் சமைக்க கற்றுக்க போறியோ தெரியல, மாமியார் வீட்டில் போய் நல்லா திட்டு வாங்கின்னு இருக்க போகிறேன். எனக்கு சமைக்க தெரியாது, உங்களுக்கு யாருமா சொன்னா? ஏன்னா சமைச்சு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டதே இல்லையோ? ஏது அந்த பஜ்ஜி போண்டா இட்லிலாம் சோரி அதுவா? இந்த மீன் குழம்பு கார குழம்பு கறி மட்டன்லாம் எப்போ செய்ய கற்றுப்ப தெரியலையே? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேம்மா, இன்னும் டைம் இருக்குல்ல கல்யாணம்லாம் பண்ணி போகிறதுக்கு. அப்புறம் என்ன, நாளைக்கு கல்யாணம் பண்ணி அனுப்ப போகிறீங்க என்ன? இப்போ வந்து கற்றுக்கினாதான் அப்போ செய்ய முடியும் உன்னால். அப்போ கற்றுக்கலாம்னு நினச்சிருந்தா எங்கன்னா போய் திட்டு தான் வாங்கி உட்காந்துக்கணும். அதெல்லாம் அவள் கற்றுப்பா. இப்படி கொடுங்க பாலை, காப்பி போடலாம், தலையாக வலிக்குது. பால் வாங்க போயிட்டு 7 மத்தியானத்துக்கு வந்துட்டு பாயை பற்றியா கொடுங்க அந்த குண்டான எப்படி. ஏண்டி அது குண்டா இல்லடி, தூக்குடி. கொடுங்க தூக்க. சரிக்கா வாங்க, டிஃபன் ரெடி ஆகிட்டு இருக்கோம், சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்ப்பீங்களே. ஐயோ நான் ஒரு 10 மணிக்கா சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு காப்பி மட்டும் தான் இப்போ வேணும். காப்பி மட்டும் என்ன போட்டு கொடுத்தீங்கன்னா நான் குச்சிட்டு போய் என் வேலையை பார்ப்பேன். காப்பி தானே, நான் போட்டு எடுத்துன்னு வரேன், நீங்கள் போய் வேலையை பார்த்துனே இருங்க. எடுத்துன்னு வரேன் இன்னும் 5 நிமிஷத்துல காப்பியா. அப்படி அவனை நம்பி போகலாமா? சீக்கிரம் வருவியா இல்லை காப்பி வரத்துக்கு மத்தியானம் ஆயிடுமா? ஆமாம், நான் காப்பி போட்டு கொடுத்து அப்படியே குடிச்சதே இல்லை. நீங்கள் எவ்வளோ நேரத்தில் போடணும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. பால் குண்டானு கொடுத்துட்டு போங்க. அத்தை கேள்விக்கு மேலே இருப்பீங்க போலே நீங்கள். ஆமாம், உங்களை மேய்க்காம விட்டு தான் நான் திட்டு வாங்கினேன் அவங்கக்கிட்ட. ஐயா, அப்படின்னா திட்டாங்க தெரியல எந்த மாவை வாங்கினா தெரியும்டி உனக்கு. ஆசையை பாரு, அத்தை கேள்வியில் உங்களை மட்டும் தான் திட்டுவாங்க, எங்களெல்லாம் திட்ட மாட்டாங்க. அது என்னமோ கரெக்டு தான், எப்பவுமே நான் தான் மாட்டிக்கிறேன் அவங்கக்கிட்ட. பார்த்துக்கா, பேசினே இருக்கும்போது வந்துட போகிறாங்க. அப்புறம் நான் இல்லாத நேரத்தில் என்னை பற்றி தான் பேசி கும்மி வச்சுருக்கீங்களான்னு அதுக்கு ஒரு திட்டுவாங்க, தேவையா? ஆமாம் போய் வேலையை பாருங்க, மணி ஆகுது. ஏண்டி அவ ஏந்தாலும் இல்லையா? இன்னும் ஏந்துக்கலாமா? மேடம் டெய்லி காப்பி குடிச்சிட்டு தானே ஏந்துப்பாங்க. நீ பால் வாங்கினா 8 மணிக்கு வர. முதல்ல காப்பி போட்டு அவள் தள்ள எத்துமே ஊற்றுங்க, அப்பயாவது ஏந்துக்கிட்டான். படிக்கிற பொண்ணு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, காலையில் ஏந்து கிளம்புலாம் இல்லாமல் தூங்கி நிற்காப்ப. கொடுங்க தூக்க.